ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலாட்டா ஃபேமிலிஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோக்காக தான் இது. என்ன அவேர்னஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி, அதை தனித்தனியாக அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தக்காளி, வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருந்தோம். அப்படி அடுக்கும்போது சரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கூட தனியாக அடுக்கி வச்சிடலாம், தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை தனியாக, கொத்தமல்லி தனியாக அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொத்தமல்லியை வந்து இப்படி ஒரு இலையாக தான் நான் எப்பவுமே கொத்தமல்லி வந்து இப்படி தனித்தனியாக எடுத்து தான் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். அப்படியே மொத்தமாலாம் யூஸ் பண்ண மாட்டேன். சில பேர் அப்படியே கொத்தமல்லி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்து அப்படியே கட் பண்ணி போட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அதை நான் க்ளீன் பண்ணும்போது இப்படி தேவையில்லாத ஒரு செடி இருந்தது. இது என்ன செடினே தெரியல. இது ஸ்மெல் வருது, ஆனால் என்ன செடின்னு தெரியல. இது விஷச்செடியாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், விஷச்செடி அந்த மாதிரி கீரையெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி தேவையில்லாத கீரையை சேர்த்து சமைச்சிடுவாங்க. அதை சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்காக தான் சொல்ல வரேன். நீங்கள் வீட்டில் கீரை வாங்கினாலும் சரி, இல்லை புதினா, பிரியாணிக்கெலாம் புதினா யூஸ் பண்ணுவோம். அதனால் புதினா, கீரை, இல்லைனா கொத்தமல்லி, கருவேப்பிலை, எல்லா வகை எது வாங்கினாலும் சரி எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து செக் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது கீரை இருக்கா, வேறு ஏதாவது செடிங்க இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படியே யூஸ் பண்ணிட்டாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணும், இப்படி மொத்தமாக எடுத்து இப்படி டக்கு டக்குன்னு கட் பண்ணி குழம்புல போட்டுருவோம் அர்ஜென்ட்டில். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷச்செடிங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எந்த கீரை வாங்கினாலும் சரி, எந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எது வாங்கினாலும் தனித்தனியாக அதில் வேறு ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ.